டார்க் வெப் சிகாடா 3301 அப்படின்னு 2021 வந்து ஒரு படத்தை பத்தி தான் நிறைய பேர் பேச சொல்லி கேட்டேன். நிறைய பேர் இல்ல, 1-2 பேர் தான் நினைக்கிறேன். இந்த படத்தை பேசுங்க, புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறாப்ல கேட்டாங்க. நானும் பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கூடவே நம்ம ஸ்டைல்ல மானே தேனெல்லாம் ஏன் இஷ்டத்துக்கு போட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது ஆஹா அற்புதம், ரொம்ப தெளிவா புரியுதுங்கிறாப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நல்ல அவுட்புட் கிடைச்சதுனால நானும் இப்போ உங்களுக்காக ரிலீஸ் பண்றேன். பாருங்க, பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா ஒர்த்தா இருக்கும் படம், பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஏதோ கம்ப்யூட்டர்ல நோண்டிட்டு இருக்கான். கதை உடச்சுக்கிட்டு யாரோ வர பாக்குறாங்க. கம்ப்யூட்டர்ல ஏதோ சில டீடைல்ஸ் அப்லோடு பண்ண பிறகு, எங்க கிளவுட்ல அப்ளை பண்ண பிறகு, அப்லோடு பண்ண பிறகு அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களை எல்லாத்தையும் மொத்தமா போட்டு உடச்சு தள்ளிட்டு பால்கனி கதை வழியா அந்த பக்கம் போறான். ஒரு 10 அடி ஆழமா இருக்கு, குதிச்சாகணும். சரி குதிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ற சமயம் பூம்னு வெடிச்சு செதறது. அப்படியே இவனு எகிரி குதிப்பான். தீயில இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா நாங்கன்னு போய் கீழே விழுவான். அப்புறம் போலீஸ் இவனை பிடிச்சிருக்கோம். இதையெல்லாம் பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. எங்க அப்படின்னா அமெரிக்காவுல NSAன்னு ஒரு ஏஜென்சி இருக்கு. ஏஜென்சி நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ். அவங்களோட தேசத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு குழு ஏதாவது பண்ண முயற்சி பண்ணா அவங்கள பிடிக்கிறது அந்த NSAங்கிற அந்த ஏஜென்சியோட பொறுப்பு. அவங்கெல்லாம் ஒரு 5 பேர் அந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி திமிராவே உட்காந்துட்டு இருக்கான். இதுவும் இந்த கோர்ட் வந்து ஏதோ ஒரு பப்ளிக்கான கோர்ட் கிடையாது, பொதுமக்களுக்கான ஒரு நீதிமன்றம் கிடையாது. இது NSAவோட கேஸ விசாரிக்கிறதுக்கான நீதிமன்றம். அங்க ஒரு 3 நீதிபதிகளை கொண்ட குழு ஒண்ணு நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்குது. NSA உனக்கு எதிரா ஒரு கேஸ கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பி அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சரி நானும் ஆரம்பிக்கிறேன், இவனும் ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு சாதாரண பார் டெண்டர். இந்த பார்ல சரக்கு ஊத்தி கொடுக்குற வேலை பாக்குறவன். கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் உரண்டலுக்க அந்த வேலை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுவார். அதுவும் எப்படி உரண்டலுக்குறாங்கன்னு பாரு. அவன் வந்து ஒரு ஏட்டிக்கு புட்டியா பேசிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணை. ஆனாலும் அந்த பொண்ணு அடக்க ஒடுக்கமா தான் இருக்குது. சாப்பிட்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. சப்ளை பண்ற அந்த அம்மா கார்டு கொடுத்து பே பண்ண சொல்லுவான். கார்டு இங்க பில்லிங்க்கு வருது. நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல மெமரி பவர். ஜஸ்ட் பார்த்தாலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மைண்ட்ல ஏத்திக்க கூடிய ஆளு. ஒரு டெக்கு கை. ஹேக்கிங் எல்லாம் அசால்ட் இவனுக்கு. அவன் சரின்னு பில் பண்ணிட்டு திருப்பி கார்டா கொடுத்துறான். கொண்டு போய் இவங்க வைக்கிறாங்க. பொதுவா வெளிநாடுகள்ல டிப்ஸ் கொடுக்கற ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி டிப்ஸ் கொடுக்காமலாம் எந்திரிக்க முடியாது. அங்க டிப்ஸ் கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு டெஃபினட்டா இருக்குது. அதுவும் கம்மியா டிப்ஸ் கொடுத்தா திட்டுவாங்க. இதுல வேற இந்த பையன் ரகலை பண்ணிருக்கான். சோ அந்த ரகலையெல்லாம் மன்னிச்சிடலாம். எப்போ ஓரளவு டிப்ஸ் கொடுத்தானா சரி ஒளிஞ்சு போக்குறது என்ன அந்த சப்ளை பண்ண பொண்ணு விட்டு கொடுக்கலாம். ஆனா அந்த பயபுல என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க, 50 பைசா டிப்ஸ் கொடுக்குறேன். அதை பார்த்தது நம்ம ஹீரோவுக்கு தாங்கல. எகிரி குதிச்சு இந்த பக்கத்துல வராரு. டேய், நீ பண்ண ரகலையெல்லாம் அந்த பொண்ணு பொறுத்துக்குச்சுல, கொஞ்சமாவது டிப்ஸ் கொடுத்துட்டு போனா அந்த பொண்ணுக்கு திருப்தியா இருக்கும்ல. நீ தின்னது 1000 ரூபாய்க்கு ஒரு 15% டிப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கூட ஒரு 150 ரூபா நீ டிப்ஸ் கொடுக்கணும். சரி அதுல பாதி கொடுக்குறா கூட ஒரு 70 ரூபா, ஒரு 50 ரூபா, ஒரு 20 ரூபா, 50 பைசா போய் கொடுக்குறியடா அப்படின்னு பேச வந்துட்டாண்டா ஹீரோன்னு சொல்லிட்டு அடிக்க பாய்வாரு. அப்படி அடிக்க பாயும் போது நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இவங்க அப்பா ஒரு கொடூரமான ஆளு. அடிச்சு தான் புள்ளைய வளர்த்திருப்பாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாரு, அடிப்பாரு. அப்பேற்பட்ட அந்த அப்பாவோட வளர்ப்பு இவனும் கோவக்காரனா இருக்கிறான். அந்த ஆளை போட்டு அடிச்சு போடுறான். அடி வாங்கணும்னு போயிட்டான், சேதாரம் ஆகி போச்சு, வேலையும் போச்சு. ஆனாலும் அவனை இன்னும் பழி வாங்கணும், சும்மா விடக்கூடாது நம்ம ஹீரோ யோசிக்கிறார். அவனோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் இருந்தது இல்லையா, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு அவனோட இமெயில் ஐடியை கண்டுபிடிக்கிறார். அவன் பேர் என்ன, ஊர் என்ன, எல்லாத்தையுமே சோசியல் மீடியா மூலமா கண்டுபிடிக்கிறார். அவன் கிரெடிட் கார்டு நம்பரை வச்சு அவன் இந்த பிட்காயின் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கானு செக் பண்ணி பார்த்தா எஸ், பிட்காயின் பேலன்ஸ் வச்சிருக்கான். அதை ஹேக் பண்ணி நம்மளால ஆட்டையை போடணும். அதுக்கு அவனுக்கு லைட்டா ஒரு சாட் மெசேஜை போட்டு விடுவார். இவர் அனுப்பிச்சு விட்டதெல்லாம் அவன் கிளிக் பண்ணிருப்பான் போல, என்ன ஏதுன்னு தெரியாம. பார்த்தா அவனோட வெப்கேம ஹேக் பண்ணிட்டாரு. வெப்கேம் மூலமா அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா பின்னாடி கம்ப்யூட்டருக்குள்ள அவன்கிட்ட ஏதாவது பேங்க் பேலன்ஸ் இருக்கா, பிட்காயின் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பிட்காயின்ல வந்து ஒரு 11 பிட்காயின்ஸ் அவன் வச்சிருக்கான். எத்தனை? 11 பிட்காயின் வச்சிருக்கான். இந்திய மதிப்புல அந்த 11 பிட்காயினோட இந்திய மதிப்பு இப்ப எவ்வளவுன்னு சொல்றேன் பாருங்க. 11 பிட்காயின் டு INR இந்தியன் ருபி அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கிட்டத்தட்ட 82 லட்சம் ரூபாய் வருதுங்க இதோட வேல்யூ. மொத்தத்தையும் இவன் ஆட்டைய போட்டான். ஒரு 50 ஓவா டிப்ஸ் கொடுத்திருந்தானே இந்த பஞ்சாயத்துலாம் நடந்திருக்காரு. மொத்தத்தையும் நம்மளால ஆட்டைய போட்டார். ஆனா அதே சமயம் இந்த மாதிரி ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிக்காடா மெசேஜ்னு ஒரு மெசேஜ் இருக்கும். அதை இவன் கவனிக்கிறான். ஹலோ, உங்களை நாங்க இந்த டெஸ்ட்டுக்கு வரவேற்கிறோம். நீ அறிவாளியா இருந்தா சிக்காடாங்கிற இந்த ரகசிய அமைப்பை உன்னால ரீச் பண்ண முடியும், எங்களை உன்னால கண்டுபிடிக்க முடியும். குட் லக் 3301 அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ். சிக்காடாங்கிறத பத்தி ஓரளவு எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவங்க ஒரு ரகசிய குழு. திறமையான நிறைய பேரை அவங்க ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா அவர்களோட நோக்கம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நெட்ல சிகாடா 3301 போட்டா நிறைய மெசேஜ் வருது. அவங்க நிறைய டெஸ்ட் வச்சு சில அறிவாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களோட குழுவுல சேர்த்திருக்காங்க. சொல்ல போனா நிறைய அறிவாளிகளுக்கு இந்த மாதிரி குழுவுல நமக்கு ஒரு இன்விடேஷன் கிடைக்காதா, அவங்கள போய் பார்க்க மாட்டோமா, அவங்களோட ஜாயின் பண்ண மாட்டோமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு அறிவாளிகளுக்கு எல்லாம். இதையெல்லாம் தாண்டி அந்த போட்டிகள் எல்லாத்துலயும் ஜெயிச்சு அந்த குழுவுல சேர்றாங்கல்ல, அடுத்து அவங்கள பத்தி ஒரு டீடைல் கூட வெளியில தெரியாது. அவங்க எங்க இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்க கூட வெளியில தெரியாதான். இதையெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறான். சரி ஓகே,
இப்ப இவனுக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இமேஜ். அந்த இமேஜுக்குள்ள ஒரு லெட்டர் மாதிரி இப்படிக்கு 3301 போட்டிருக்குது. இந்த இமேஜுக்குள்ள தான் குழு இருக்குங்கிறாங்க. விதவிதமா அவன் அந்த இமேஜை எப்படி டீகோட் பண்றதுன்னு யோசிப்பான். இந்த போட்டோஷாப்ல எடுத்து கலரை மாத்தி அந்த போட்டோக்குள்ள ரகசியமா ஏதாவது நம்பர் அங்க எழுதியிருக்கா இதெல்லாம் பாப்பான். எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா ரொம்ப சிம்பிளா சில சமயம் என்ன ஆகும்னா, ஒரு இமேஜை டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஓபன் பண்ணும்போது ஒரு நோட்பேட் மாதிரி நோட்பேட் பிளஸ் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் டெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்ல ஓபன் பண்ணும்போது கண்ணாபின்னான நம்பர்ஸ் வரும். அப்படி நம்பர்ஸ் வருது. அந்த நம்பர்ஸ்ல லாஸ்டா ஒரு லைன் வரும், ஏதோ கோடு மாதிரி. சரின்னு அந்த லைனை காப்பி பண்ணி கூகுள்ல போட்டு பார்ப்பான், URL போட்டு பார்ப்பான். பார்த்தா ஊப்ஸ், நாங்க எதிர்பார்த்தாப்ல நீ ஒன்னும் அவ்வளவு அறிவாளி இல்ல. எங்களோட இமேஜுக்குள்ள இருந்த அந்த மேட்டரை உன்னால கண்டுபிடிக்க முடியல, உன்னால கெஸ் பண்ண முடியல அப்படின்னு வருது. இதுல இந்த கெஸ்ஸுங்கிற வார்த்தை முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தா இவன் என்னடா நம்மள அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதுல கொஞ்சம் காண்டாயி டேபிள தட்டுவான். சைட்ல இருந்த பீர் பாட்டில் CPU மேல விழுந்து CPU புகஞ்சே போச்சு. அட பாவமே. இப்போ இவன் பிட்காயின் ஒன்னு ஆட்டையப்பட்டு வச்சான்ல 80 லட்சம் ரூபா சம்திங், அது எல்லாம் இப்போ அதே CPUக்குள்ளதான் போய் சேவ் ஆயிருந்திருக்கும். அந்த CPU சரி பண்ணாதான் அந்த பிட்காயின் அமௌண்ட் எடுக்க முடியும். மாட்டிக்கிட்டான். இப்போ ஏற்கனவே இவனுக்கு நிறைய கடன் தொல்லை, வாடகை தொல்லை இதெல்லாம் இருக்கு. வாடகை கொடுக்கறதுக்கு இவன்ட்ட காசு கிடையாது. வாடகை கொடுக்கறது கூட காலையில எந்திரிச்சா பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு இருப்பா. சனிக்கிழமை ஆனா இங்க வந்துருவா. இவங்க கூட சும்மா விளையாட செய்ய பேச பழக வந்து கதவை தட்டுறா. கதவுல பாருங்களேன், வாடகை கொடுக்கல, வீட்டை காலி பண்ணு எழுதியிருக்கு. இது பத்தாதுன்னு வீட்டு ஓனர் அங்கதான் இருக்காரு. பனியன் சட்டியோட வந்து அவருக்கு கொஞ்சம் பேச முடியாது பாவம். கெட்ட வார்த்தையில சைகையிலேயே திட்டி பணத்தை ஒழுங்கா கொடு அப்படின்னு. எனக்கு ஒரு நாள் டைம் கொடு அப்படின்னு அவன் டைம் வாங்கியிருக்கான். இந்த பொண்ணு லைப்ரரி பக்கம் போகணும்னு சொல்லுவா. சரின்னு லைப்ரரிக்கு வராங்க. அங்க லைப்ரரியன் ஒருத்தி இருக்கிறா, பேரு குவான். சில புத்தகங்களை அவளுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதே சமயம் கம்ப்யூட்டர்ல இவளும் அந்த சிக்காடாங்கிற ஒரு குரூப் முடிஞ்சா எங்களை கண்டுபிடிங்கன்னு ஒரு இமேஜை ஸ்ப்ரெட் பண்ணாங்கல்ல, ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அதை அவ டீகோட் பண்ண முயற்சி பண்ணிருப்பா போல. அதை அவன் ஸ்கிரீன்ல பாத்துட்டான். பரவாயில்லையா, அப்ப நீயும் புத்திசாலி தானா அப்படின்றப்பல விசாரிச்சுட்டு இருப்பான். அப்புறம் கோர்ட்ல பார்த்தா உன் ஃப்ரெண்டு இதுல எப்படா உள்ள வந்தான் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் செவனேன்னு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு பெரியவங்களோட சேர்ந்து செஸ் விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அந்த பையிட்ட போய் நிக்கிறேன். எதுக்குன்னா இவனோட கம்ப்யூட்டர் தீஞ்சு போச்சுல்ல, அதுக்காக கொஞ்சம் காசு கிடைக்குமான்னு கேட்டா, யாரா நீ எல்லாம் என் நண்பனே கிடையாதா, போயிட்டு வாடா அப்படின்னு வெட்டி விடுறான். காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு டாப்ல. வீட்டு பக்கம் வந்தா ஓனர் ஒரு படி மேல போய் கதவை தாப்பா போட்டு பூட்டி வச்சிட்டார். உள்ளே விட மாட்டேன்ட்டார். நீ காசை கொடு, கதவை திறந்து வரேன்ட்டார். இப்போ நம்ம ஹீரோக்கு பணம் இருக்கு இவனோட பிட்காயின் அக்கௌண்ட்ல. ஆனா கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணி உள்ள இருக்கிற பிட்காயின் அமௌண்ட்டை எடுக்கணும். அதுக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் கிட்ட பேசணும். கம்ப்யூட்டர் வேணும். பக்கத்து வீட்டுக்கார அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்களோட கம்ப்யூட்டர்லயே உட்காந்து இவன் நோண்டிக்கிட்டு இருப்பான். பார்த்தா இந்த மாதிரி பிட்காயினை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு 50% கமிஷன் கேட்கறாங்க. 80 லட்ச ரூபா இருக்குன்னா 40 லட்ச ரூபா கமிஷன் கேட்கறாங்க. ஒளிஞ்சு போ சரின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா அந்த சின்ன குழந்தையோட அம்மா வந்து நிக்கிறாங்க. யாரா அவன் திருட்டு பையன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு. இவன் வேற கரெக்டா அந்த சமயத்துல மானிட்டர் வேலை செய்யாதா, மானிட்டரை செக் பண்றேன்னு சொல்லிட்டு வயரை நோண்டிக்கிட்டு இருக்கும்போது எங்க மானிட்டரை திருட வந்துட்டானோ, போடா திருட்டு பையலேன்னு அடிச்சு வெளியில வெட்டி விடுவாங்க. வெளியில வந்து அதே சமயம் NSA சேர்ந்த ஆட்கள் இவனை அரெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் இவனை ஒரு வண்டியில வச்சு விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிக்காடாவோட மெசேஜ் நீ கிராக் பண்ண முயற்சி பண்ணது எங்களுக்கு தெரியும். அவங்கள ரொம்ப காலமா நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அவங்கள எங்களுக்கு பிடிச்சு கொடுத்தேன்னா உனக்கு 5 மில்லியன் அமெரிக்க டாலர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ரூபாய். இவனும் அவ்வளவுதானே, இதுக்கு என்ன இவ்வளவு இது பண்ணிக்கிட்டு காசை கொடுக்குறேன்னு சொன்னா நானே சரின்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு விசாரிச்சிருப்பேன். அடிச்சு ரோட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க அவங்க. மறுபடியும் ஃப்ரெண்டு வாசல தான் வந்து நிக்கிறான். ஃப்ரெண்டு உள்ளே விட மாட்டாப்ல. கெஞ்சி கதறி உள்ள வந்துட்டான். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பெருசா எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. இந்த NSA காரணங்க சிக்காடாங்கிற அந்த ரகசிய குழுவை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணா காசு தரேங்கிறாங்க. என்னடா அப்படி போய் பார்க்கலான்னு கேட்டா, ஐயோ ஆள விடு தம்பின்னு விரட்டி விட்டுறான். அப்புறம் அந்த லைப்ரரியன் கிட்ட வந்து நிக்கிறான். சிக்காடா மேட்டரை பத்தி சர்ச் பண்ணணும்னா இவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். சோ ஒரு கம்ப்யூட்டர் கிடைக்குமான்னு வந்து கேட்க, அவ அந்த ஓரமா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டா. தன்னோட லாகினை போட்டு தான் இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பா. கடைசியா இவன் அந்த க்ளூவை எங்க விட்டான், ஊப்ஸ் நாங்க எதிர்பார்த்தாப்ல நீ ஒன்னும் புத்திசாலி இல்ல, அந்த க்ளூவை கண்டுபிடிக்க முடியல, உன்னால கெஸ் பண்ண முடியல அப்படின்னு அந்த மெசேஜ் வந்திருக்கும். அதுல அந்த கெஸ்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இதுவே வந்து ஒரு கோடு தான். இதுதான் அடுத்த க்ளூ. வெளியில இருந்து படிக்கிற எல்லா பேருக்குமே அவ்வளவுதான் போட்டியில தோத்து போயிட்டோம்னு தோணும். ஆனா இங்க கெஸ்ங்கிற வார்த்தை தான் குழுவே. இப்போ இந்த ஊப்ஸ்னு எழுதிருக்கு பாத்தீங்களா, ஒரு டிராயிங். இதுவே வந்து ஒரு இமேஜ் தான். போன தடவை க்ளூவை எப்படி கண்டுபிடிச்சான், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ல அந்த இமேஜை ஓபன் பண்ணி கண்டுபிடிச்சான். இப்போ இந்த தடவை அடுத்த க்ளூவை கண்டுபிடிக்கணும்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ல ஓபன் பண்ணணும். இங்க இருக்கிற ஒரு வார்த்தை என்ன, கெஸ்ங்கிற வார்த்தை. அது மட்டும் இல்லாம கடைசியா வந்து அவுட்டுங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கும். ஹவு டு கெட் தி இமேஜ் அவுட் அப்படின்னு. கெஸ் இங்க அவுட், ரெண்டையும் சேர்த்தா கெஸ் அவுட்.
கெஸ் அவுட்னு ஆக்சுவலா ஒரு ஆப் இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த கெஸ் அவுட் ஆப் என்ன பண்ணும்னா, ஒரு இமேஜை உள்ள தூக்கி கொடுத்தா அந்த இமேஜுக்குள்ள இருக்கிற நம்ம கண்ணுக்கு புலப்படாத நிறைய இன்ஃபர்மேஷனை அது ஓரளவு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு கெஸ் பண்ணி சொல்லும். சோ அப்படி கெஸ் அவுட்ங்கிற அந்த சாஃப்ட்வேரை தான் பயன்படுத்த சொல்றாங்கன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இந்த இமேஜை தூக்கி போட்டு கிராக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா இதோ இப்ப நீங்க பாக்குறாப்ல ஒரு பெரிய மெசேஜ் அந்த இமேஜுக்கு பின்னாடி இருந்திருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல அது கிடைச்சிருக்குது. ஏதோ நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அப்புறம் ஆனியன் அப்படின்னு எழுதி இருக்குது. மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு அந்த பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், சின்ன வயசுல இவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம். அந்த பக்கம் வந்த நம்ம லைப்ரரியன் இந்த மெசேஜை பார்த்து விடுறா. அந்த நம்பர்ஸ்களுக்கு மேல ஒரு 5 லைன்ல ஒரு பேரா இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். சின்ன வயசுல நம்ம பையன் செல்ஃப் ரிலையன்ஸ்னு ஒரு புக் படிச்சிருப்பான். அந்த பழைய நினைவுகளையும் யோசிச்சு பார்ப்பான். அந்த பேரா செல்ஃப் ரிலையன்ஸ்ங்கிற அந்த புக்ல இவன் படிச்ச பேரா தான். சோ அந்த புக்கை எடுத்தாச்சு. அடுத்து ஒரு சில நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த 4 நம்பர்ல முதல் நம்பர் என்ன பக்கங்கிறது, அடுத்த நம்பர் எந்த பேராங்கிறது, அதுக்கு அடுத்த நம்பர் எந்த லைனுங்கிறது, கடைசியா இருக்கிற நம்பர் எத்தனாவது லெட்டருங்கிறது. அதை இந்த பொண்ணு பாத்துருவா. அதே சமயம் மான் கொம்ப தலையில மாட்டாப்புல ஒருத்தர் நிக்கிறாப்புல தெரியும். எந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஆளை காணும். நானும் ஹெல்ப் பண்றேன், வலுக்கட்டாயமா உள்ள வர. என் கம்ப்யூட்டர் என்னோட லாகின், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு லாகின் பண்ணுவா. அந்த கோடுல இருந்த ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு எழுத்துக்களை குறிக்கும். OUQGNX கடைசியா பார்த்தீங்கன்னா டாட் ஆனியன் அப்படின்னு வந்து நிற்கும். அதுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை லோகோவோட GPS கோஆர்டினேட்ஸ் மாதிரி வருது. ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல கோஆர்டினேட்ஸ் இருக்கு. அந்த கோஆர்டினேட்ஸை எல்லாம் மேப்ல ஓபன் பண்ணி பார்த்தா இந்த உலகத்துல பல இடத்துல லொகேஷன்ஸ் காட்டுது. ஆனா ஒரு லொகேஷன் இவங்க கிட்ட இருக்கு, ஒரு பக்கத்துல வருது. ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போனாலே அந்த லொகேஷனுக்கு போயிடலாம். எனக்கா வெயிட் பண்ணு, நானும் வரேன், லைப்ரரியை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவா. இல்ல என்னால காத்திருக்க முடியாதுன்னு தப்புன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு எனக்கா இப்ப காத்திருப்பியான்னு கேட்க தாராளமா காத்திருக்கிறேன்னு ஒத்துக்கிறான். அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் காமிச்சதுல ஒரு வெப்சைட், அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட வித்தியாசமான டிராயிங்ஸா சுத்தி குழப்பறாப்புல இருக்குது. இதுல எது வந்து அடுத்த குழுன்னு தெரியல. ஆனா தரையில பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை லோகோ போட்டு ஒரு QR கோடு இருக்கும். சரி, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமே ஸ்கேன் பண்ணி பார்த்தா வேலை செய்யல. ஹரிசாண்டலா ஸ்கேன் பண்ணாத வெர்டிகலா ஸ்கேன் பண்ணுன்னு பார்த்தாலும் ஸ்கேன் ஆகல. அப்ப இவன் மேல அண்ணாந்து பார்க்கும்போது மேல கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன்ல QR கோடு அப்படியே கம்ப்ளீட்டா மிரர் ஆகி வேற மாதிரி தெரியும். ஒருவேளை அதை ஸ்கேன் பண்ண சொல்றாங்க போல. மேல இருக்கிற கண்ணாடியில இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணுன்னு பார்த்தா அந்த ஸ்கேன் வேலை செஞ்சிருச்சுங்க. அந்த ஸ்கேன் ஏதோ ஒரு நம்பர், ஒரு போன் நம்பரை குறிக்குது. அதுவும் பாருங்க, யார் அந்த QR கோடை ஸ்கேன் பண்றாங்களோ அப்படி ஸ்கேன் பண்றவங்களோட மொபைல் நம்பர் அவங்களுக்கு போயிடும். அவங்க காலர் ஐடியே இல்லாத, இன்னார் தான் கால் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத, ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு நம்பர்ல இருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்படித்தான் இங்கே கால் வருது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கே பெரிய விஷயம், வாழ்த்துக்கள், உங்களுக்காக ஒரு பிக்சர் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு இமேஜ் அனுப்பிச்சு விடுறாங்க. ஏதோ ஒரு முக்கோணத்தை கவுத்தி பிடிச்சாப்ல ஒரு இமேஜ். அதே சமயம் அங்க மான்கம்போட வேற ஒருத்தவங்க இருக்கிறாப்ல தெரியும் இவளுக்கு. அடுத்த நொடி ஆள் இருக்க மாட்டாங்க. சரி ஓகே கிளம்புவாங்க இருந்து. இந்த டிராயிங், ஓவியம் இதை பத்தி எல்லாம் யாருக்கு நல்லா தெரியும்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவனோட வேலையே இதுதான். வரலாறை பத்தி நிறைய தெரியும், புத்தகத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறான். ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் அவர். அதனால அவரோட கிளாஸுக்கே போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவனோட கிளாஸை மதிக்கல. இவங்க தான் எப்ப அந்த ஒரு இமேஜ் இருப்பான்னு கம்ப்யூட்டர்ல ஏத்தி இந்த இமேஜ்ல இருக்கிற மேட்டரை கண்டுபிடிச்சு சொல்லுப்பான்னு விசாரிக்கிறாங்க. அந்த இமேஜ் என்னவா இருக்கும் என்னென்னமோ யூஸ் பண்ணி பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல போட்டோம், கெஸ் அவுட்னு ஒரு சாஃப்ட்வேர்ல ஓபன் பண்ணணும். இந்த தடவை என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலைக்காகல. ஆனா அந்த டிராயிங்ல ஒரு கை விரல் வந்து எதையோ ஒன்று பாயிண்ட் பண்ணிருக்கிறத இங்க நல்லா ஒத்து பார்க்கலாம். ரொம்ப யோசிக்காம அந்த இமேஜ்லயே ஏதாவது நம்பர் இருந்தா, ஒரு எழுத்து இருந்தா அப்படின்னு ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பார்த்தா எஸ், அந்த கையோட விரல் நுனி எதை காட்டுதோ அந்த இடத்துல ஏதோ எழுதி இருக்கிறத உங்களால கவனிக்க முடியும். MMCCIன்னு எழுதியிருக்கும், 3301 எழுதியிருக்கும். 3301 அவங்க அந்த ரகசிய குழு தான். சரி, அவங்க சொல்றது ஒரு வெப்சைட்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு MMCCI.onion அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓபன் பண்றாங்க. பார்த்தா எஸ், we are everywhere அப்படின்னு அந்த வெப்சைட்ல சொல்றான். அப்ப இதுதான் க்ளூ. அந்த வெப்சைட்ல பிரைமரி நம்பர்ஸா ஏகப்பட்ட நம்பர்ஸை காட்டுறாங்க. மடமடன்னு அந்த வெப்சைட்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஆனா அதுல சில நம்பர்ஸ் மட்டும் பிரைமரி நம்பர்ஸ் இல்ல, சாதா நம்பர்ஸா இருக்குது. அதை நோட் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு இதுக்குள்ளலாம் நுழையிறதுக்கு விருப்பம் இல்ல, தேவையில்லாம நோண்டாதரான்னு இது பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ பிரைம் நம்பர்ஸை தவிர்த்து, பிரைம் நம்பர்ஸுக்கு தமிழ்ல என்ன, பகா எண். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுக்கக்கூடிய எண்களை தான் நம்ம பகா எண், பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்ப 6 இருக்குன்னு வைங்களேன், 6 3ஆல வகுத்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அந்த மாதிரி ஈஸியா வகுக்கக்கூடியது எல்லாம் பிரைம் நம்பர்னு வராது. 7 எடுத்துக்கங்க, எந்த நம்பரால வகுத்தா புள்ளி வச்சு வராம நமக்கு கிடைக்கும்? 1. 7 வந்து 1ஆல வகுத்தா 7 கிடைக்கும், 7 7ஆல வகுத்தா 1 கிடைக்கும். இந்த 1ஐயும் தன்னையும் மட்டும் தவிர்த்து வேற எந்த ஒரு நம்பரை வச்சு வகுத்தாலும் புள்ளி வச்சு தான் நம்பர் கிடைக்கும். சோ 7ங்கிறது பகா எண். 11 எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 13, 17, 19, 23, 31 இந்த நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரைம் நம்பர்ஸ் பகா எண்ணுன்னு வரும். அப்படி அங்க ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. ஆனா சில நம்பர் மட்டும் 4, 8
இந்த மாதிரி ஈஸியா வகுக்கக்கூடிய நம்பர்ஸா நான் பிரைம் நம்பர்ஸ் பகா எண்களாக பொது எண்களாக இருக்கிறது. அந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பக்கத்துல ஒரு டாட் ஆணியன்னு போட்டு என்டர் பண்ணா அதுதான் ஒரு சைட்டை ஓபன் பண்ணி கொடுத்தது. அதுல பார்த்தா பட்டர்ஃப்ளை மாதிரியே ஆனா பாக்குறதுக்கு மனித உடல் உறுப்பு மாதிரியோ வித்தியாசமா ஏதோ தெரியுது. ஒரு விடுகதை மாதிரி கேக்குறாங்க. The pigment of my wings is only suitable for kings. What am I? நான் யார் அப்படிங்கிறப்பல ஒரு விடுகதை. நம்ம ஹீரோயின் லைப்ரரியன் தானே. இந்த விடுகதைக்கு விட கிடைச்சிட்டா அடுத்த குழுவை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நண்பர் இதுக்குள்ள நான் தலையிட விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகி போயிடுறார். ஆனா அவன் வீட்டுலதான் அந்த குழுவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு சேர்றாங்க. ஏதோ ஒரு புத்தகத்தை இது குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு புத்தகத்துல இருக்கிற டிராயிங் மாதிரி தெரியுது. ஆனா கண்டிப்பா எல்லாரும் பாக்குறாப்ல எல்லாருக்கும் தெரிஞ்சாப்ல ஒரு புக்கா இருந்தா அது நெட்லயே இருக்கும். இமேஜ் ஸ்கேனை போட்டு விட்டாலே ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி இங்க எதுவுமே கிடைக்கல. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அது ரொம்ப ரகசியமான புத்தகமா அழியக்கூடிய புத்தகம்னு சில புத்தகங்களை பாதுகாப்பா ஆர்கைவ்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஊர்லயே இருக்கிற பெரிய லைப்ரரியில நம்ம ஆளுக்கு காட்டு இருக்குது. அங்க போலாமேன்னு முடிவு பண்ணி அங்க வராங்க. இவன் வெளியில இருக்கிற ஆளோட பேச்சு கொடுத்துட்டு இருக்க அவங்க அங்க இருக்கிற ஒரு பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் அங்க இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் மேனுவலா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு புத்தகத்துல அந்த டிராயிங் இருக்கும். அந்த டிராயிங்கை நம்ம ஹீரோ எடுத்து கிழிச்சு வச்சுப்பான். அதுக்குள்ள செக்யூரிட்டி அந்த பக்கத்துல வர ஓடுறான்னு ஓடியாந்துறாங்க. பின்னாடி இவனும் ஓடியாரான். பார்த்தா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒரு புக்ல ஒரு பேப்பர் கிடைச்சிருக்குது. அந்த டிராயிங் இதுல இருக்குது. அந்த பேப்பரையே கிழிச்சிட்டு வந்துட்டான். அடுத்து என்னங்கறத இங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்குள்ள வேற ஒரு ரகசிய குழு இந்த சிக்காடாங்கிற ரகசிய குழுவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க நினைக்கிறேன். அவங்க மாஸ்க போட்டு வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளையா கடத்தி மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள உயிரோட புதைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயம் ஜட்டி போட்டாப்புல சில பேர் வந்தாங்க. அவங்கள சுட்டி எங்களை காப்பாத்தினாங்கன்னு நம்ம ஹீரோ நீதிமன்றத்தை சொல்லிட்டு இருப்பார். யார என்ன செய்ய வச்சு அந்த இவங்க தான் ஜட்டி போட்டுட்டு வந்ததா சொல்லுதான். இல்ல இவர் ஆனார் நாங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் வந்தோம். இவன் வந்ததுல இருந்தே எங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறான்னு என்எஸ்ஏ ஏஜென்சி ஆட்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் வந்தது என்எஸ்ஏ ஆட்கள் யூனிஃபார்ம்ல தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. நம்ம ஹீரோஸை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா இவங்க ஓரளவு நெருங்கிட்டாங்க. அடுத்த க்ளூ என்னங்கறத இவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும்னு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு பிரவுசிங் சென்டர்ல போய் உட்காந்துட்டான். நாட்கணக்கில் உட்காந்து கடைசி அவனுக்கு என்ன குழு கிடைச்சது அந்த பேப்பர். அந்த பேப்பர்ல இருக்கிற டிராயிங் அதை வச்சு அடுத்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். நாட்கணக்கா உட்காந்துட்டு இருக்கிறான். அதுல இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா ஒன்லி சூட்டபிள் ஃபார் கிங்ஸ். மன்னர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படிங்கிறப்பல எழுதி இருந்தது. அப்புறம் இன்னொரு லைன் இருக்கும் அதுல அந்த புக்ல அந்த பேப்பர்ல in order to see the light you must shine the dark அப்படின்ட்டு. வெளிச்சத்தை பார்க்கணும்னா இருள பாச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு லைன். எப்படி வெளிச்சத்தை பார்க்கணும்னா இருள பாச்சுன்னு. அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சிட்டியும் இருட்டாக்குனாதான் அடுத்த குழுவை கிடைக்கும். வெளிச்சமா அடுத்த குழு உனக்கு கிடைக்குங்கிறதா அர்த்தம். இவனும் அதை நம்பி அந்த ஒட்டுமொத்த சிட்டியையும் ஒரு பிரவுசிங் சென்டர்ல உட்காந்து ஹேக் பண்ணி மின்சாரத்துறையை ஹேக் பண்ணி மொத்தத்தையும் டெலிட் பண்ணி விட்டான். மொத்தத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டான். ஒட்டுமொத்த ஊரும் இருட்டுல கிடக்கு. இப்ப அவன் வெளிச்சத்தை தேடுறான். அங்கங்க இன்வெர்டர் வச்சிருக்கிறவங்க ஜென்ரேட்டர் வச்சிருக்கிறவங்க கிட்ட 1-2 லைட் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு இருட்டானதுனால அதை வாய்ப்பா பயன்படுத்தி சில பேர் அங்கங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேஆசையே ஒரு கலவரத்தையே உருவாக்கி விட்டுட்டான் இவன் அடுத்த க்ளூவை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா இந்த மாதிரி கலவரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் தான் தனக்கு வேணும்னு அந்த ரகசிய குழு இப்படி ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்களோ என்னவோ. அங்கங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அப்படி அவன் ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வழக்கத்துக்கு மாறா பயங்கரமான வெளிச்சம். ஒரு ஏரியாவே முழுக்க முழுக்க வெளிச்சமா சீரியல் லைட் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அங்கங்க கரண்டே கிடையாது. அப்போ தேவையான லைட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு ரோடு நிறைய அலங்கார லைட் எல்லாம் விடாது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப இடம் இதுதான். இருள பாச்சுனா வெளிச்சம் தெரியும் சொன்னாங்க. இதுதான் வெளிச்சம். ஆனா அடுத்த க்ளூ என்னங்கிறது தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற லைட் எல்லாம் கண்ணா பின்னான்னு மின்ன ஆரம்பிக்குது. விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்பதான் நல்லா நோட் பண்றான் இது ஒரு மோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டு விட்டு விட்டு எரியறத வச்சு அதுல இருக்கிற அந்த கோடை கண்டுபிடிக்க முடியும். இப்பெல்லாம் மோர்ஸ் கோடை டீகோடு பண்றதுக்கு ஆப்பே நிறைய வந்துருச்சு. அந்த ஆப்ல லைட்டு எரியறது அணையறத நீங்க என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தாலே அதுவே டீகோடு பண்ணி மெசேஜ் என்னங்கிறத கொடுத்துரும். அப்படிதான் மெசேஜும் இவனுக்கு டீகோட் ஆகி கிடைச்சிருக்குது. கரெக்டா டீகோடு பண்ணி அந்த வெப்சைட் ஓபன் பண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் நீ போட்டியில ஜெயிச்சிட்ட அப்படின்னு ஒரு இன்விடேஷன் வருது. ஒரு பார்ட்டி நடத்த போறாங்க போல 3301ங்கிற அந்த ரகசிய அமைப்பு சிக்காடா. அந்த பார்ட்டிக்கு இவனை வர சொல்லியிருக்காங்க. அந்த நல்ல செய்தியை வீட்டுக்கு சொல்லலான்னு ஃப்ரெண்டு கிட்ட ஓடியாந்தா ஃப்ரெண்டோட வீட்டுல ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இருக்கிறா. என்ன எங்களுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க என்னையா நடக்குதுங்கன்னு உள்ள வந்து பார்த்தா செஸ் விளையாண்டுகிட்டு இருக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி. நான் அடுத்த க்ளூவை கண்டுபிடிச்சிட்டதா இவன் எடுத்து சொல்லுவான். இந்த சிக்காடா 3301 இந்த அமைப்பு கண்டிப்பா ஒரு கலவரத்தை தூண்டுற ரேஞ்சுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் நினைக்கிறேன். சும்மா ஒரு போட்டிக்காக ஒட்டுமொத்த சிட்டியவே இருட்டாக்குனது அவங்க. அப்ப அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போவாங்கன்னு பாரு. அந்த அமைப்பை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். நானும் அங்க பார்ட்டிக்கு வருவேங்கிறான். யாரு அந்த அம்மா சொல்லுது ஹீரோயின். கூடவே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நானும் வருவேன் ஆரம்பிக்கிறான். பொதுவா எப்பவுமே வரமாட்டேன்னு சொல்றவன் வரேங்கிறான். பார்த்தா அவங்க 3 பேருமே பார்ட்டிக்காக அழகா ரெடி பண்ணி வராங்க. ஆளுக்கு காதுல
ப்ளூடூத் ஹெட்போனை மாட்டிருக்காங்க. உள்ள போலான்னு பார்த்தா நம்ம பையன் மாஸ்க் போட்டு தான் இந்த மாதிரி பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு வந்திருக்கான். ஆனா செக்யூரிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவை அலோவ் பண்றான், ஹீரோயின் அலோவ் பண்றான். ஆனா இந்த பையில மட்டும் அலோவ் பண்ணல. லிஸ்ட்ல உன் பேர் இல்ல, வெளியில போன்னு விரட்டி விட்டுறாங்க. அங்க இருக்கிற மரத்துல மேல NSA ஏஜென்சியை சேர்ந்த ஆட்கள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. இந்த இடம் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. எப்ப உள்ள வரணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பார்ட்டி படி ஜோரா நடந்துகிட்டு இருக்குது. வெளியில இருக்கிற நம்ம பையன் உள்ள வரணும்னு முயற்சி பண்றான் ஃப்ரெண்டுக்காரன். ஆனா ஒன்னும் முடியல. உள்ள போனா நிறைய ஹாலோகிராம்ஸ் பாக்குறதுக்கு நிஜ மாதிரி தெரியும், ஆனா அது நிஜமா இருக்காது. அங்கேயும் பாருங்க, வாசல்ல ஒருத்தவன் கையில வாளோட நிப்பான். அங்கேயும் ஒரு க்ளூ டீகோட் பண்ணணும். ஒரு எலும்பு கூட தலை சிகரெட்டை பிடிச்சாப்ல ஒரு க்ளூ இருக்கு முதுகுல, டாட்டூ மாதிரி. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா வான்கோவா அப்படின்னு ஒரு இதை குறிக்கும். கரெக்டா ஃப்ரெண்டு அதை கெஸ் பண்ணி சொல்லிட இவனும் வான்காவனு சொன்னதும் கரெக்ட் அப்படின்னு உள்ள அலோவ் பண்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரியிறா, ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறா. அதே சமயம் இதையெல்லாம் நடத்துற இந்த கூட்டத்தின் தலைவர் வந்து நிக்கிறாரு. பயங்கரமா சொற்பொழி பாத்துறாரு. உலகத்தோட ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே ஆள்கிட்ட இருந்தா அவங்க சர்வாதிகாரம் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாம இருக்க கூடாது, இருக்க விடக்கூடாது, அரசாங்கத்துக்கு சவால் பண்ணணுங்கிறாப்ல பேசுவார். உலகத்துல நிறைய நாடுகள் ஏழை நாடுகளா இருக்கு. ஆப்பிரிக்கா மாதிரி நிறைய நாட்டுல ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஜோறு தின்னுட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு புரட்சிகரமாவும் பேசுறார். இப்படி புரட்சிகரமா பேசி நாம செய்யறது நல்லதுதான், இதுக்காகத்தான் உங்களை ரெக்ரூட் பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் பேசி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த லீடரோட ஆபீஸ் ரூம் வரைக்கும் வந்துட்டா. கம்ப்யூட்டரையும் ஆன் பண்ணிட்டா. அவளோட ஹீல்ஸ்ல பென்ட்ரை மாதிரி ஒண்ணு இருக்கும். அத கம்ப்யூட்டர்ல போட்டு ஏதோ காப்பி பண்ணலாம் நினைக்கிற சமயம் செக்யூரிட்டி அந்த பக்கம் வந்துருவான். யாருமா நீ அப்படின்னு சொல்லி மேலிடத்துக்கு போன் பண்ணிட்டா. உதவி தேவைங்கிறாப்ல இவளும் கத்திக்கிட்டு இருப்பா. வெளியில ஃப்ரெண்டுக்காரன் இன்னொரு பொண்ணு கூட கல்ல போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினை தேடி அங்கேயும் சுத்தி திரிய தலைவரை பார்க்க வேண்டிய சூழல். தலைவர் பாத்துறாரு. ஓ நீதானா அது, ரொம்ப வேகமாவே எங்க குழுவை கண்டுபிடிச்சது நீதான் அப்படின்னு பாராட்டுறாரு. அப்புறம் அவனை தான் பக்கம் இழுக்கிறதுக்காக நிறைய என்னென்னமோ சொல்லி பாப்பாரு அரசாங்கத்துக்கு எதிரா. ஆனா அவன் எதுலயுமே மசீராப்ல தெரியல. நீ தேவையில்லாம கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிற, சாதாரண ஒரு போட்டிக்காக ஒரு சிட்டியவே இருட்டாக்கணும்னு நினைச்சவன் நீ. என்ன மாதிரி எவ்வளவு பேர் இந்த போட்டியில எத்தனை சிட்டியே இருட்டாயிருப்பாங்க, எவ்வளவு கலவரம் நடந்திருக்கும், அப்படி இப்படின்னு நம்ம ஆளு தப்பா சொல்றாரு ஹீரோ அவங்கள்ட்ட. ஆனா அவன் என்ன பண்றான்னு பாருங்க, அங்க இருக்கிற ஒரு உலக உருண்டை எடுத்து அந்த உலக உருண்டையில இருக்கிற பல நாடுகள் ஏழை நாடுகள், பல நாடுகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற நாடுகள், இது எல்லாத்தையும் காட்டுறான். நம்மள மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்கலன்னா ஒட்டுமொத்த உலகமும் இந்த மாதிரி ஆயிடும்னு உடச்சு காட்டுறான். நாம யுத்தத்துல இருக்கிறோம், சக்தி வாய்ந்த அதிகாரம் வாய்ந்த பல பேர் கூட நாம யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் ராஜா மாதிரி ராணி மாதிரி அங்கங்க இருக்கிற நாட்டுக்கு தலைவனாவோ தலைவியாவோ இருக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து யுத்தம் பண்ண தயாரா அப்படின்னு கேட்க யோசிக்கிறேன், முடியாதுன்ட்டான். இல்ல முடியாதுன்ட்டான். அப்ப பிடிங்கிறான்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. மேல வந்து பார்த்தா ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிறா, இன்னொரு பக்கம் இவனை சேர்ல உட்கார வைக்கிறாங்க. போட்டி முடிஞ்சிருச்சு நினைக்க வேண்டாம். சிகாடாங்கிற எங்க ரகசிய குழுவுல சேர்றதுக்கு கடைசியா ஒரு போட்டி இங்க இருக்குது. இந்த போட்டியில தான் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நாங்க எங்களோட சிகாடா ரகசிய அமைப்புல சேர்த்து போங்கிறாங்க. இங்க வேற ஒரு மேட்டரையும் அவன் ரிவீல் பண்றான் அந்த தலைவன். என்ன சொல்றான்னா, இங்க உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே அவ NSAவை சேர்ந்தவ, கவர்மெண்டோட சீக்ரெட் சர்வீஸை சேர்ந்தவ இவ. ஆனாலும் இவளுக்கு சிகாடால சேரணும்னு ஆசை, ரகசிய குழுக்குள்ள போய் உட்காரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவளுக்கு. சோ அந்த எண்ணத்தோட தான் இவ இவ்வளவு நேரமா வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோவுக்கோ சிகாடா அமைப்பு கூப்பிட்டா கூட அங்க போய் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இவனுக்கு இல்ல. அவனுக்கு இவ ஒரு ஏஜென்சிங்கிற மேட்டரும் தெரியாது. ஏஜென்சிங்கிறது ரகசிய ஏஜென்சிங்க, என்ன செய்யுங்க, அவங்க கிட்ட நிறைய அரசியல்வாதிகளோட புட்டுநட்டு பெரிய பெரிய அதிகாரிகளோட பிரச்சனைகள் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சொல்ல போனா இந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்களோட அந்த ஹீல்ஸ்ல இருக்கிற அந்த பென்ட்ரைவ்ல இருக்குது. அவங்க இங்க வந்தது இந்த சிகாடா விட்ட மேட்டர் ஏதாவது கிடைச்சா அதையும் நாம எடுத்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு நினைச்சு வந்தா. ஆனா அதை காப்பி பண்றதுக்குள்ள புடிச்சிட்டாங்க. பட் இவர் சிகாடால தான் எனிவே வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவளோட ஹீல்ஸ்ல இருக்கிற அந்த பென்ட்ரைவ் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட கிடைச்சா இந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே ஒரு பிடி பிடிக்கலாம், மிரட்டலாம். அதெல்லாம் இப்ப வரைக்கும் அவனுக்கு தெரியாது. ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட வச்சுட்டு சென்டிமெண்டா பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இதோன்னு சொல்லிட்டு நடுவுல இருக்கிற அந்த சிவப்பு கலர் துணியை விலைக்கு பார்த்தா உள்ள ஒரு துப்பாக்கி இருக்குது. யாரு எடுத்து எதுக்கு இருக்கிறால சொல்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். தனக்கு வேண்டப்பட்ட ஆட்களையே தன்னோட அமைப்புக்காக யாரு கொள்றாங்களோ அவங்களத்தான் நாங்க சிகாடா ரகசிய குழுவுல சேர்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் இந்த துப்பாக்கி எடுத்து நானே சுட்டுக்கிட்டா ஹீரோவை ஃப்ரீயா விட்டுருவீங்கல்ல, உங்க அமைப்புல சேர்த்துப்பீங்களே அப்படின்னு கேட்டா இல்ல, அப்போ ஹீரோவையும் நாங்க சேர்த்து சுட்டுருவோம், கொண்டுடுவோம். இங்க போட்டியே தன்னைத்தானே சுட்டுக்கிறதுல இல்ல, இருக்கிற ஆளை சுடணும், அந்த லெவலுக்கு தயாராக இருக்கணும். அப்படி நாங்க 10 எண்றதுக்குள்ள நீங்க சுடலைன்னா ஏதோ என் செக்யூரிட்டிஸ் 2 பேரும் உங்களை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. நம்ம ஹீரோ முந்திட்டு ஓடுவான், அவளும் முந்திட்டு ஓடியாருவா. டப்புன்னு துப்பாக்கி எடுக்கிறாங்க. அடுத்த நொடி பார்த்தா என்ன நடக்குதுன்னு காட்டல, லைட்டு கட் ஆகுது. டப்பு 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 டப்புன்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் தான் கேட்குது. துப்பாக்கி சத்தத்தை கேட்டதும் வெளியில இருக்கிற NSA ஆட்கள் பரபரக்க ஆரம்பிக்கிறாங்க, உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இங்க பார்த்தா கூட இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் சுட்டாச்சு. தலைவனை துப்பாக்கி முனையில நம்ம ஹீரோ நிப்பாட்டி இருக்கிறார். ஆனா அந்த பொண்ணு பொத்துன்னு விழுந்துட்டா ஹீரோயின், வயிற்றுல குண்டடி பட்டுருச்சு போல. அங்க இருக்கிற கதவை திறந்துக்கிட்டு அவன் அந்த பக்கத்துல போறான்.
அந்த பொண்ணும் இதுக்கு மேல நான் பிழைக்க மாட்டேன், நீ பெரிய பிரச்சனையில இருக்கிற, ஏதோ என்னால முடிஞ்ச உதவின்னு தான் ஹீல்ஸ்ல இருக்கிற அந்த பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்குறா. இந்த பென்ட்ரைவ்ல நம்ம அரசாங்கத்தையே கட்டி ஆளக்கூடிய பல பேரோட ரகசியங்கள் இருக்குது. உன்னை பிடிச்சாங்கன்னா இந்த NSA ஆட்கள் ஆயுள் தண்டனை கைதியா ஜெயிலே உட்கார வச்சிருவாங்க. உன்னால வெளியில இருந்து எதையும் பேச முடியாது, கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிகாடா அமைப்பை பிடிக்கிறதுக்கு நீ ஆல்மோஸ்ட் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, இதுக்காக உன்னை மன்னிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா விடவும் மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தப்பிச்சு போறதுக்கு இந்த பென்ட்ரைவ் உனக்கு உதவியா இருக்கும், உள்ள இருக்கிற அந்த டேட்டா உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே செத்தே போறாங்க. பாவம், அப்படியே அசைவில்லாம கிடக்குறா. நம்ம ஹீரோ அதுக்கு மேல அங்க இருக்கிறது ஆபத்து. அதனால அங்க இருந்து கிளம்பி பின்னாடி அந்த தலைவனை விரட்டிக்கிட்டு வந்தா அவன் தலைய மாதிரியே பேசல. எப்பா தம்பி, தெரியாம நான் சும்மா நடிக்க வந்தேன்ப்பா, நான் ஒரு நாடக நடிகன்பா, இப்படி எல்லாம் சுடுவீங்க சாவீங்க பொணம் விழுங்குறதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு பேசுறாரு. காதுக்குள்ள ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வச்சிருக்காரு, இயர்போன். நான் பேசின எல்லா டயலாக்கையும் மேல இருந்து எவனோ ஒருத்தன் சொன்னதுதான், அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கையில இருக்கிற துப்பாக்கி கூட எனக்கு சுட தெரியாதப்பா அப்படின்னா பேசிட்டு இருக்கிறார். கையில துப்பாக்கி வச்சிருக்கான், அவன் சுடவும் மாட்டேங்கிறான். அப்ப யாரா உனக்கு பே பண்றானா? அதெல்லாம் தெரியாது, ஆன்லைன்ல பே பண்ணாங்க, நடிக்க சொன்னாங்க, காசு வாங்கினேன், நடிக்க வந்தேன், இப்ப கூட கேமரால நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு கேமராவை காட்டுவார். உடனே நம்மால அந்த பென்ட்ரைவ் எடுத்து ஹீரோயின் கொடுத்த அந்த பென்ட்ரைவ் அதை எடுத்து இந்த சிகாடா அமைப்போட தலைவரோட ஆபீஸ் தான் இது, தலைவர் மட்டும் தான் காசு கொடுத்து வேற ஏதோ ஒரு ஆளை நடிக்க வச்சிருக்காங்க, ஆனா கம்ப்யூட்டர் தான் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள பென்ட்ரைவை போடுறான். ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தா அவகிட்ட இருக்கிற சில டேட்டா சில ஆட்களை பத்தி தான் இருக்கு. ஆனா இந்த சிகாடா அமைப்பு கிட்ட இன்னும் மேல இந்த அமெரிக்காவையே கட்டி ஆளக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? அமெரிக்க அதிபர் கிட்ட இருக்கு. அவருக்கு அடுத்து துணை அதிபர் கிட்ட இருக்கு. அவங்க சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் கூட இங்க இருக்குங்க. அதையும் சேர்த்து நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற டேட்டாவையும் சேர்த்து மொத்தத்தையும் இவன் கிளவுட்ல ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி வைக்கிறான். ஆனா என்கிரிப்ட் பண்ணி அப்லோட் பண்ணி வைக்கிறான். நாளை பின்ன அந்த ஃபைலை கண்டுபிடிச்சா கூட கீ இல்லாம அந்த என்கிரிப்ஷன் என்னங்கிறது தெரியாம டீகிரிப்ட் பண்ண முடியாது, இருக்கிற டேட்டாவை பார்க்க முடியாது. சோ பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்றான். 100% அப்லோட் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்லோட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அங்க இருக்கிற எலக்ட்ரானிக் செட் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். அதுக்குள்ள பார்த்தா போலீஸ் இங்க வரும். அவன் நாடக நடிகன், அவனை போய் சுட்டு கொண்டுடுவாங்க. அப்பையும் பாருங்க, இவங்க யூனிஃபார்ம்ல வரல, யூனிஃபார்மே இல்லாம வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பயப்படவே இல்லை. இவங்க நினைச்சாங்கன்னா தூக்கு தண்டனையே கொடுக்க முடியும், அதுவும் 3 நீதிபதிகள் கொண்ட குழு. ஆனாலும் கன்றாவியா தான் பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போற சமயம் தான் பாம் வெடிச்சது, நான் தரையில வந்து விழுந்தேன். அப்புறம் இந்த போலீஸ்காரங்க வந்து தன்னை பிடிச்சதா எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார். NSA வச்சிருந்தவங்க இப்படி சும்மா ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறான். ஏப்பா எங்களை பார்த்தா உனக்கு பயமா இல்லையான்னு கூட ஜட்ஜம்மா கேட்கும். அதே சமயம் டைம் ஆயிடுச்சுங்க. டைம் ஆனதுமே அங்க இருக்கிற எல்லா பேரோட மொபைலுக்கும் டிங்கி டிங்கி டிங்கின்னு ஏதோ ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. இவன் ஒரே ஒரு மேட்டரை மட்டும், இவங்கிட்ட இருக்கிற பல மேட்டர்ல ஒரே ஒரு மேட்டரை மட்டும் கரெக்டா இன்னைக்கு இந்த டைமுக்கு ரிலீஸ் ஆகணும்னு செட் பண்ணிருக்கான் போல. அந்த மேட்டர் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பெரிய NSA வச்சிருந்த ஒரு அதிகாரிய சம்பந்தப்பட்ட மேட்டர். அந்த மேட்டரை வெளியில வரத பார்த்ததுமே நீதிபதிகளும் ஏஜென்சிகளும் ஒரு மாதிரி பதறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட மொத்தம் 25 டேட்டா இருக்குது. ஒவ்வொரு டேட்டாவும் வெளியில வந்துச்சு ஒட்டுமொத்த அரசாங்கமே கவுந்து போயிடும். எல்லாத்தையுமே நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்படி இந்த டேட்டா ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி நாளைக்கு இதே நேரத்துக்கு, நாளை கழிச்சு இதே நேரத்துக்கு, அடுத்த நாள் இதே நேரத்துக்குன்னு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அன்லெஸ் என்ன நீங்க போக விட்டா நான் அதை ஸ்டாப் பண்ண நினைச்சா ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி ஸ்டாப் பண்றதுக்கு ஒவ்வொரு டேட்டாவுக்கு எனக்கு 1 மில்லியன் வேணுமா, 8.5 கோடி வேணுமா ஒரு டேட்டாவை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. 25 டேட்டா இருக்குங்கிறா. கூட்டி கழிச்சு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தாகணும். டெய்லி 8.5 கோடி. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டேட்டாஸ் எதுவும் போகாது, நீங்க கவர்மெண்ட் நடத்தலாம், கவர்மெண்ட் கிடையாது. என்னையும் நீங்க நோண்டாம இருக்கணும். என் ஃப்ரெண்டை வேற நீங்க பிடிச்சி ஜெயில வச்சிருக்கீங்க, அவனையே ரிலீஸ் பண்ணணும்னு அசால்ட்டா கெத்து காட்டுறார். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் சட்டப்பையிலேயே கைவிலங்குக்கு சாவியும் வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். அந்த சாவி எடுத்து எல்லாத்தையும் திறந்து விட்டு மொத்த கைவிலங்கு கால்விலங்கு எல்லாம் அவுத்து போட்டு இறக்கி போட போறேன் அப்படின்றான். இரும்ப இந்த நீதிமன்றம் நினைச்சாலோ நீதிபதிகள் நினைச்சாலோ இந்த NSA ஆட்கள் நினைச்சாலோ யாருமே இவனை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மேட்டர் இவன் கையில இருக்குது. சரி, இவனை கொன்னுட்டா இவன் கரெக்டா போய் இன்னைக்கு வர வேண்டிய அந்த டேட்டாவை வரவிடாம ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நாளைக்கு கவர்மெண்ட் நிற்கும், இல்லைன்னா கவர்மெண்ட் கலைஞ்சு போயிடும். இவன் மேல தொட்டாலே இந்த மாதிரி நிறைய நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்ப என்ன யாரு சாடுக நினைச்சாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு டேட்டா ரிலீஸ் ஆயிட்டே தான் இருக்கும்னு மிரட்டி வச்சிருக்கனால இவனை யாரும் எதுவும் செய்ய போறது இல்லை. சரி, இதே மாதிரி அந்த சிகாடாவை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட இந்த டேட்டா இருக்குல்ல, அவங்களும் இதே மாதிரி கவர்மெண்ட்டை மிரட்டலாம்ல அப்படின்னு யோசிக்கலாம். அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. கவர்மெண்ட்டும் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆர்கைவ் பண்ணி யாருக்கும் புரியாத மாதிரி டீகிரிப்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதை நம்ம சிகாடா எடுத்திருந்தா கூட அதை ஓபன் பண்ணி படிக்கிற அந்த கீ அவங்க கிட்ட இல்ல. அது யார்கிட்ட இருக்கும்? இந்த ஏஜென்சி ஆட்கள் கிட்ட இருக்கும். அந்த ஏஜென்சி குரூப்புக்குள்ள உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் வேலை பார்த்தது அந்த கீக்காகத்தான். அதைத்தான் அவரோட ஹீல்ஸ்ல பென்ட்ரைவ் மாதிரி வச்சிருந்தா.
கூடவே சில டேட்டாவையும் வச்சிருப்பா. யாருக்கு அந்த என்கிரிப்ட் பண்ண டேட்டாவும் இருக்கும், இந்த கீயும் இருக்கோ அவங்களாலதான் ஓபன் பண்ணி அந்த மேட்டரை பார்க்க முடியும். அப்படித்தான் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட என்கிரிப்ட் ஃபார்ம்ல இருந்த டேட்டாவை இவகிட்ட இருந்த அந்த ஆத்தரைசேஷன் இருக்கிற அந்த பென்டிரைவை போட்டு ஓபன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து அடுத்து அவன் ஸ்டைல்ல அதை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஆன்லைன்ல ஷெட்யூல் பண்ணி அப் பண்ணி வச்சுட்டான். சோ இவனால மட்டும்தான் அதை ஓபன் பண்ணி டேட்டாவை பார்க்க முடியும். இவன் ஷெட்யூல் பண்ணி வெளியில ரிலீஸ் பண்ண நினைச்சா ரிலீஸ் பண்ணவும் முடியும். அந்த சிகாடாங்கிற ரகசிய குழு கிட்ட டேட்டா இருக்கு, ஆனா ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கான பென்டிரைவ் இல்ல. அதனால அவங்க அந்த டேட்டாவை வச்சு பெருசா பிரயோஜனப்பட போறது இல்ல. இந்த பக்கம் கவர்மெண்ட்டை கலையாம பாத்துக்கிறதே இவங்களுக்கு பெரிய வேலையா இருக்குது. நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த பென்டிரைவும் இதுக்கப்புறம் தேவைப்படாது. ஏன்னா அவன் என்கிரிப்டுக்கு ஃபார்மட்டே மாத்தி விட்டுட்டான். அந்த பென்டிரைவும் இப்ப தேவைப்படாது. ஹீரோவால மட்டும்தான் அந்த டேட்டாவை பார்க்க முடியும், பார்த்திருக்கிறான். நினைச்சா வெளியில ரிலீஸ் பண்ண முடியும். அதனாலேயே கவர்மெண்ட்டை மிரட்டி 500 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டான். அதுல சொந்தமா ஒரு பார் கடையே ஓபன் பண்ணிட்டான். ஒரு பேச்சுக்கு நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ஆத்தரைசேஷன் இருந்து அந்த பென்டிரைவை கொடுக்கலன்னா நம்ம ஹீரோவால இவ்வளவு விஷயம் செய்ய முடியாது. ஜெயிலேயே கழிது நின்று இருக்க வேண்டியதான். சோ அந்த பொண்ணுக்கு நாம நன்றி சொல்லணும் தான். சரி, பாரம் நல்லா நடத்திட்டு இருக்கானே. போனது வந்து டிப்ஸ் கொடுக்குற ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அதே மாதிரி இந்த தடவை பஞ்சாயத்து நடக்குமான்னு பார்த்தா இந்த தடவை டிப்ஸ் வேணான்ட்டாங்க. அதான் காசு நிறைய வந்துருச்சுல்ல, அதனால டிப்ஸ் இங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு கூட செட் ஆயிடுச்சு போல, அவன் இங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது யாராவது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா அங்க இருக்கிற பிரிண்டர்ல ஏதோ பிரிண்ட் ஆகி வரும். ஆர்டர் நம்பர் எல்லாம் போட்டு எந்த அட்ரஸுக்கு கொடுக்கணும்னு. ஆனா அதுல ஆர்டர் டீடைல் இல்லாம வேற ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதுல என்ன எழுதிருக்குன்னா, சிகாடா 3301 இந்த ரகசிய குழுவுல கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை விட இவங்க கிட்ட இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பெட்டரா இருக்குது. அதனால நான் கவர்மெண்ட்ல ஏஜென்சி வேலையை விட்டுவிட்டு நான் எதிர்பார்த்தாப்லயே சிகாடால ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் சந்திப்போம் குவான்னு போட்டிருக்கு. குவான் யாரு? நம்ம ஹீரோயின் தான் ரகசியமா இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன். நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறேன். நான் விருப்பப்பட்டபடி சிகாடால ஜாயின் பண்ணிட்டேன். அவளுக்கு கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், அப்பதான் சர்வாதிகார ஆட்சி அது நடக்காதுன்ற எண்ணம். சோ அங்க ஜாயின் பண்ணிட்டா. ஆனா நம்ம ஹீரோவோ எல்லாம் தெரிஞ்சும் கவர்மெண்ட் நடக்கணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் கவர்மெண்ட்டை நடக்க விட்டு என்ன விட்டுருங்க, என் ஃப்ரெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவ சாகல, உயிரோட இருக்கிறா அப்படிங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷமா எல்லாரும் கூட அதை செலிப்ரேட் பண்றாரு. அதுவும் யாரு? அபார்ட்மெண்ட்ல தான் கூட ஒரு சின்ன பொண்ணு இருப்பாளே, அந்த சின்ன பொண்ணோட அம்மா கூட நம்ம பையில அடிச்சு துரத்துனாங்களே, என்னடா மானிட்டர் திருட வந்தியா, திருட்டு பையலன்னு கேட்டுட்டு அவங்க எல்லாரும் கூட அங்கதான் இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இவன் ஒரு மாதிரி கிடைச்ச பணத்தை வச்சு ஆதரவு இல்லாத ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு மூணாவதா ஒரு அமைப்பை உருவாக்கிட்டான்னு அர்த்தம். இந்த அமைப்பு ஆதரவு இல்லாத ஆட்களுக்கு உதவி பண்ணுவதற்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். சூப்பரா. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.